வணக்கம் மக்களே, ஆழிமகள் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் குழம்பு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன மீன் சொல்லிட்டு அதோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த மீனோட பேர் காரப்பொடி. இது 2 ஓரத்துலேயும் ஷார்ப்பாக முள் இருக்குங்க. இந்த மீன் சுவையாக இருக்கும். ஒரே சென்டர் முள் இருக்கும். பிள்ளை பெற்றவங்களுக்கு இதில் மிளகு சீரகம் போட்டு மருந்து குழம்பு செஞ்சு தருவாங்க. இந்த மீனோட பேர் உருட்டாம்பாறை சொல்லுவாங்க. பாறை மீன்களில் இது ஒரு வகை. இந்த மீனை குழம்பு செய்யலாம், பொரிக்கலாம், மஞ்சள் போட்டு தாளிக்கலாம். ரொம்ப சுவை நல்லாவே இருக்குங்க. காரப்பொடி மீனில் 3 மீன் இருந்தது. உருட்டாம்பாறை அப்படின்ற மீன் சொன்ன இல்லைங்களா, அதில் 4 மீன்கள் இருந்தது. ஒரே ஒரு கவளை மீன் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் பேர் தேராங்கனி. என்னடா இது பார்க்கறதுக்கு நெத்திலி மாதிரி இருக்குது, இவங்க தேராங்கனி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நெத்திலியே 4-5 வகை இருக்குது. இந்த மீனோட பேர் தேராங்கனி. இந்த மீன் நெத்திலியை காட்டிலும் சுவை சுமாராக தான் இருக்கும். இந்த மீன் கழுவி குழம்புல போட்டோம்னா இது உடஞ்சிடும். இது பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மீனோட பேர் தான் நெத்திலி. தலையை கிள்ளிட்டு குடலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப ருசியாகவே இருக்குங்க. ஆனால் அந்த தேராங்கனி மீன் இந்த நெத்திலியை காட்டிலும் சுவை கம்மியாகவே இருக்கும். இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக வாயை பொழந்துட்டுருக்கு. இந்த மீனில் செதில்கள் இருக்குங்க. நம்ம சுரண்டி எடுத்து தான் சுத்தம் பண்ணணும். இந்த மீன் சமைக்கும் போது குழம்பு செஞ்சுட்டு குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போட்டாலே இந்த மீன் வெந்துடும். முன்னாடியே நம்ம போட்டுட்டோம்னா இந்த மீன் உடஞ்சி போயிடும். வறுக்கும் போது கூட நல்லா பச்சை புளியை திருப்பி போடுற மாதிரி பொறுமையாக தான் திருப்பி போடணும். இல்லைன்னா புட்டு மாதிரி பொடி பொடிசாக ஆகிடுங்க. புட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இந்த மீனை தலை வாழெல்லாம் எடுத்துகிட்டு செதிலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நடுப்புற இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சதையை வச்சு கூட சுறா புட்டு செய்வாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த மீனில் மீன் புட்டும் செய்வாங்க. இந்த மீன்களை நம்ம சுத்தம் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மீன்களில் இந்த 3 காரப்பொடி மீன், 4 உருட்டாம்பாறை, 1 கவலை, இந்த மீன்கள்லாம் போட்டு நான் மஞ்சள் போட்டு இன்றைக்கி தாளிக்க போகிறேன். இந்த மீனை என் பொண்ணு சிக்கன் 65 மசாலா போட்டு வறுத்து எடுத்து கொடுக்க சொன்னான். அதனால் இந்த மீன் நெத்திலி, அதாச்சும் தேராங்கனின்ற இந்த நெத்திலி வகையை சேர்ந்த இந்த மீனை இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா போட்டு நான் வறுத்து என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.